நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தனுஷினுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கிற கரை. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும், தனுஷ் உள்ளிட்ட அத்தனை பேரும் ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனால் அதில் ஒரு சிலருடைய கேரக்டர்ஸை இன்னும் நல்லா எழுதியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமே, இன்னும் அழுத்தம் திருத்தமாக அவருடைய கதாபாத்திரத்தை எழுதியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோண வச்சது படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேங்கேஜ் திரைப்படம், ரொம்ப பரபரப்பான ஒரு கதைக்களம் அப்படிங்கிறது படத்தினுடைய பிளஸ். ஆனால் அதே நேரத்தில் இவங்க ஏன் அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு காரணம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த காரணத்தை சொல்கிற அந்த காட்சிகள் ரொம்ப தொய்வாக இருக்கிறது, நீளமாக இருக்கிறது படத்தினுடைய மைனஸ். இந்த படம் விவசாயிகளுக்கு எதிராக அரசும் சட்டத்திட்டங்களும் எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்க விவசாயிகள் அப்படின்னு சொல்ல முயற்சித்தது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனால் அது அப்படி சொல்லாமல் ஒரு படத்தினுடைய வில்லனாகவே ஒரு பேங்கினுடைய ரீஜனல் மேனேஜராக சித்தரித்தது, அவ்வளோ சுருக்கிக்கிட்டது இந்த படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த கலை திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். கரை திரைப்படத்தினுடைய ஒன்லைன் இதுதான். திருட்டை மட்டுமே தொழிலாக வைத்திருக்கிற தனுஷ் அந்த திருட்டெல்லாம் விட்டுட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம், தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு முடிவெடுக்கும் பொழுது காலத்தின் சூழல் அவரை மீண்டும் அந்த திருட்டு தொழிலுக்கே தள்ளுது. அப்போ இவர் பேங்கை கொள்ளையடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும் பொழுது அந்த பேங்குகளை இவர் எப்படி திட்டமிட்டு கொள்ளையடிச்சாரு, அதை எப்படி முறியடிப்பதற்கு காவல்துறை முயற்சி செஞ்சாங்க, அவர்களுடைய முயற்சிகளை இவர் எப்படி கையாண்டு இந்த முயற்சியில் வெற்றி அடைஞ்சு மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை செஞ்சாரு அப்படிங்கிறது தான் இந்த கரை திரைப்படத்தினுடைய ஒன்லைன். படத்தினுடைய முதல் பிளஸ், ஆக பெரும் பிளஸ், இந்த படத்திற்கான அப்படி முதுகெலும்பு அப்படின்னா தனுஷ் தான், அது நமக்கே தெரியும். ஒரு நாயகனாக மாத்திரம் இல்லாமல் ஒரு கதாபாத்திரமாகவே இந்த படத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அதாவது கரை அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் தான் அந்த படத்தினுடைய பெயரும். கே.எஸ். ரவிக்குமாருக்கு மகனாக, மமிதா பைஜுக்கு கணவனாக, ஒரு கிராமத்து மக்களுடைய கிட்டத்தட்ட ஒரு தலைவன், ஒரு ராபின்ஹுட் மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இவருக்கு. தனக்கு வழங்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் செஞ்சுருக்கிறார். எந்த காட்சியில் அழணும், எந்த காட்சியில் கண் மட்டும் கலங்கணும், எந்த காட்சியில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கணும், எந்த காட்சியில் மகிழ்ச்சி இருக்கணும்னு அப்படி பிரித்து ரொம்ப அற்புதமாக நேர்த்தியாக தன்னுடைய நடிப்பை அந்த படத்தில் வெளிப்படுத்தியதன் மூலமாக தான் ஒரு ஆகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இந்த திரைப்படத்தின் மூலமாகவும் தனுஷ் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அவர் இந்த கரை திரைப்படத்தினுடைய முதல் பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் இயக்குனர் விக்னேஷ் ராஜா. இவர் இதற்கு முன்னாடி போர் தொழில் அப்படிங்கிற ஒரு படத்தை நமக்கு கொடுத்திருந்தாரு. அந்த படம் ரொம்ப பரபரப்பாக இருந்தது. அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு தான் இந்த படத்திற்கும் நம்மை திரையரங்கத்துக்கு அழைச்சது. இந்த படத்தில் போர் தொழில் மாதிரியான ஒரு பரபரப்பான காட்சிகள் இருக்கா அப்படின்னா இருக்கு, போர் தொழில் மாதிரியான எமோஷனல் காட்சிகள் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனாலும் இந்த படத்தில் அதை தாண்டிய சில விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி அவர் பண்ணியிருக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட ஜெயிச்சும் இருக்கிறாரு. அவருடைய எழுத்தும் சரி, அவருடைய இயக்கமும் சரி இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அதை தாண்டி தனுஷ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நாயகனை கையாண்ட விதத்தில் இவர் ஒரு திறன் வாய்ந்த இயக்குனர் அப்படிங்கிறத திரும்பவும் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. விக்னேஷ் ராஜா இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ். இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா நடிகர் சுராஜ். இவர் தான் இந்த படத்துக்கு வில்லனா இல்லை ஆப்போசிட்டில் ஒரு மெயினாக நிற்கிறது, தனுஷ்க்கு எதிராக களத்தில் நிற்கிற ஒரு கதாபாத்திரமாக இவருக்கு இந்த கதாபாத்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. இவருடைய கதாபாத்திரத்தை இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம் அப்படின்றது வேறு கருத்து. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக நடித்து அந்த கதாபாத்திரத்தை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரு சுராஜ். இவர் இருக்கிற எல்லா காட்சிகள்லையும் ஒரு சின்ன பரபரப்பு நம்ம மனசுக்குள்ள வந்து ஒட்டிக்குது. தனுஷ்க்கும் இவருக்கும் என்ன நடக்க போதோ, அந்த கிளாஷ் எப்படி போய் முடிய போதோ அப்படிங்கிற ஒரு பரபரப்பை இந்த படம் நெடுக கொண்டு வந்து சேர்த்து அதற்கான காரணம் இவருடைய அற்புதமான நடிப்பு தான். இவர் இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் கே.எஸ். ரவிக்குமார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கே.எஸ். ரவிக்குமாரை நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு நடிகராக நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்னாடி அவர் நிறைய படங்களை இயக்கியிருக்காரு, அந்த படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இயக்கத்தை விட்டதற்கு பிறகு கூட அவர் நிறைய படங்களில் ஒரு நடிகனாக தன்னுடைய நடிப்பை பல படங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த படத்தில் அவருடைய நடிப்பு நிச்சயமாக ஒரு புதுமை, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நடிகரை நம்மளால் பார்த்துட முடிஞ்சது. கே.எஸ். ரவிக்குமாரா இது அப்படின்னு கேட்கும்படியாக அவருடைய முக அமைப்பையே மாற்றி, அவருடைய நடிப்பு, அவருடைய நடை, உடை, தோரணை எல்லாத்தையுமே மாற்றி ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பை அவர் இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தனுஷனுடைய அப்பாவாக இந்த படத்தினுடைய முதுகெலும்புன்னு
சொல்லலாம். இவரால் தான் இந்த படத்தினுடைய கதை அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிறதுனால அந்த அந்த பொறுப்புணர்ச்சியை புரிந்து உணர்ந்து ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் கே.எஸ். ரவிக்குமார். அவர் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ். 1990களுடைய துவக்கம் தான் அந்த படத்தினுடைய கதைக்களம். அந்த கதைக்களத்தை இது ஒரு பீரியட் ஃபிலிம் தான். அந்த பீரியட் ஃபிலிமுக்கு என்ன ஒரு ஃபீல் கொடுக்கணும், என்ன மாதிரியான காட்சிகள் இருந்தால் அந்த பீரியட் ஃபிலிம் நமக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமாக புரிஞ்சு அந்த விஷயத்தை ரொம்ப சரியாக செஞ்சுருக்காங்க படக்குழுவினர். அதை தாண்டி படத்தில் எமோஷனல் காட்சிகள் இருந்தாலும் படத்தில் சில பரபரப்பான காட்சிகள் இருந்தால் தான் மக்கள் என்கேஜாக அந்த படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பேங்க் ஹேஸ்ட் காட்சிகள் எல்லாத்துலேயும் அற்புதமான ஒரு பரபரப்பை கொடுத்த விதத்தில் இந்த படம் நம்மளை சூப்பராக என்கேஜ் பண்ணுச்சு. அதுதான் இந்த படத்தினுடைய ஆகப்பெரும் ப்ளஸ். கரத்திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அழகாக நேர்த்தியாக பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும் பொழுது தெரியுது. தனுஷ் அவர்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், விக்னேஷ் ராஜா அவர்களுடைய இயக்கமாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை பல இடங்களில் திருப்திப்படுத்துது. ஆனாலும் இந்த படத்தில் நமக்கு இருக்கிற நெருடல் என்ன அப்படின்னா, இந்த படம் எதற்கு எதிராக எடுக்கப்பட்டதோ அதை இன்னும் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது. இன்னும் இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்களாக நடித்திருக்கிற நடிகர்களை இன்னும் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருக்கலாமோ, தேவையில்லாத ஒரு சில காட்சிகளை இன்னும் பக்காவாக ட்ரிம் பண்ணி ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கலாமா அப்படின்னு நமக்கு தோணுது. பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தினுடைய மைனஸ். அப்படி இந்த படத்தில் இருக்கிற மைனஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவர்களை நம்ம சொல்லலாம். காரணம் என்ன? இந்த படம் எதற்கான படம், யாருக்கு எதிரான படம்? அதாவது கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளை தங்களுடைய கவர்ச்சிகரமான திட்டங்களின் மூலமாக ஏமாற்றிய ஒரு வங்கிக்கு எதிராக நாயகனுடைய கோபம் தானே இந்த படம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வங்கி மக்களை ரொம்ப எளிதில் ஏமாற்றிட முடியுமா? அதற்கு அரசாங்கத்தினுடைய துணை இல்லாமல், சட்டத்து திட்டங்களுடைய துணை இல்லாமல், அரசு எந்திரத்தினுடைய துணை இல்லாமல் ஒரு வங்கியால் எப்படி மக்களை ஏமாற்றிட முடியும் அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லாமல் அவர்களுக்கெல்லாம் எதிராக இந்த படம் பேசாமல் ஒரு வங்கியினுடைய ரீஜனல் மேனேஜருக்கு எதிராக மாத்திரமே இந்த படம் எழுதப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தவறாக நமக்கு தெரிஞ்சுது. இன்னும் பெட்டராக இந்த படத்தை இன்னும் டீட்டெயிலாக டீப் ரூட் போய் அனலைஸ் பண்ணி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை எழுதி இயக்கியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்கியது விக்னேஷ் ராஜா, இவரோடு சேர்ந்து இந்த படத்தை எழுதியது ஆல்ஃபிரட் பிரகாஷ் அப்படின்னு இன்னொருத்தர். இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த படத்தை இன்னும் பெட்டராக எழுதியிருந்தாங்கன்னா இன்னும் நேர்த்தியான ஒரு அற்புதமான ஒரு ஆகச்சிறந்த திரைப்படம் நமக்கு கிடைச்சிருக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் நடிகை மமிதா பைஜு. இவங்க தான் இந்த படத்தினுடைய நாயகி. மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய நடிப்பு இல்லை, இவங்க பயன்படுத்தப்பட்ட விதம். தனக்கு கிடைத்த அந்த ஒரு சில காட்சிகளில் கூட ரொம்ப பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க அந்த சீனை. எதிரில் தனுஷ் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் இருக்கும் பொழுது கூட தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை தன்னுடைய வசனங்களை வச்சு ரொம்ப அற்புதமாக ஹோல்டு பண்ணுறாங்க. அந்த காட்சிகளில் இவங்களுடைய நடிப்பு ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் மமிதா பைஜுனுடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படத்தினுடைய எமோஷனல் காட்சிகளுக்கு பேக்கப்பாக வச்சுருந்தா இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு தோணுது. அதற்கான பொட்டன்ஷியல் இந்த படத்தில் இருக்குது, அதற்கான தேவையும் இந்த படத்தில் இருக்குது. அதை பூர்த்தி செய்வதற்கான அற்புதமான நடிப்பையும் அமிதா பைஜு வெளிப்படுத்துகிறாங்க. இது எல்லாம் இருந்திருந்தும் ஏன் இப்படி செய்யாமல் போனார்கள் அப்படிங்கிற கேள்வி நமக்கு படம் பார்க்கும்போது தோணுது. அதுதான் இந்த படத்தினுடைய அடுத்த மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் நடிகர் ஜெயராம். நடிகர் ஜெயராம் மைனஸ்ன்னு சொல்லும் பொழுது மீண்டும் அவருடைய நடிப்பை நம்ம மைனஸ்ன்னு சொல்லலை, அவருடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் மைனஸ்ன்னு சொல்கிறோம். இவர் ஒரு பேங்கினுடைய ரீஜனல் மேனேஜராக நடிச்சிருக்கிறார். ரீஜனல் மேனேஜராக சில வில்லத்தனங்கள் எல்லாம் அவர் பண்ணும் பொழுது அதை பார்க்கும்பொழுது கிளிஷேவாக நம்ம நிறைய படங்கள் அப்படி பார்த்துருக்கோம். ஒரு வழக்கமான ஒரு வில்லன் எப்படி பண்ணுவானோ அதையே தான் இவரும் பண்ணுறாரு. இந்த கேரக்டரை இன்னும் கூட நுட்பமாக, இன்னும் கூட புதுசாக, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருந்தால் நமக்கு பார்க்கும்பொழுது செம்மையாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தோணும். அப்படி தோணாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். ரொம்ப வழக்கமான வில்லனாக ஜெயராமை பயன்படுத்தி கொண்டது ரொம்ப என்னடா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு வருது. அதன் அடிப்படையில் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி நிற்கிறார் ஜெயராம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய கதைக்களம் 90களின் துவக்கத்தில் ராமநாதபுரம் மாதிரியான ஒரு வறட்சியான மாவட்டத்தில் நடக்கிற ஒரு கதைக்களம் தான். எதற்காக இவர்கள் இந்த ஒரு பீரியட் ஃபிலிமாக பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும்.
பொதுவாக ஒரு படத்தை பீரியட் ஃபிலிமாக பண்ணுறாங்கன்னா அதுக்கு அழுத்தம் திருத்தமான சில காரணங்கள் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் தான் இது நடந்துச்சு, இது நடந்ததை ஒட்டித்தான் இந்த சம்பவம் இருக்குது, இந்த கதை இருக்குது, அதனால் இதை நம்ம பீரியட் ஃபிலிமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை வழக்கமாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை இப்போவும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். பேங்க்குக்கு எதிராக மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது இப்போவும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. ஏன் இதை இவங்க இந்த காலகட்டத்தில் பண்ணாமல் 90களுடைய துவக்கத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள் தான். 90களுடைய துவக்கத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை, ஃபோனுடைய புழக்கம் அதிகமாக இல்லை. இப்படியான மணி ஹெய்ஸ்ட் திரைப்படங்களை பண்ணும் பொழுது சிசிடிவி கேமராவும் ஃபோனையும் இருக்கும் பொழுது அந்த கொள்ளை காட்சிகள்லாம் அமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் யோசிக்கணுமேங்கிறதுனால மாத்திரம்தான் இவங்க காலகட்டத்தையே 90களுடைய துவக்கமாக மாற்றிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன் ஒரு பீரியட் ஃபிலிமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இல்லாமல் ஒரு பீரியட் ஃபிலிமாக இந்த கரை திரைப்படத்தை அவங்க பண்ணியிருக்கிறது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பேங்க்கு ஏழை மக்களை ஏமாற்றுகிறது. அவங்கள இந்த கவர்ச்சிகரமான திட்டங்கள் எல்லாம் சொல்லி அவங்கள சில பேப்பர்கள்லாம் கையெழுத்து வாங்கி அவங்களுக்கு லோன் கொடுத்துட்டு அந்த லோனை திருப்பி கேட்குது. இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒரு வங்கி யார் ஒரு தனிநபருக்கு கடன் கொடுத்துருந்தாலும் அதை வசூல் பண்ணுவது தானே அந்த வங்கியினுடைய ரூல்ஸே அது தானே. ஒரு ரூல்ஸை நம்ம வந்து பேசிக்காக கொஸ்டின் பண்ணுறோன்னா அதற்கு பின்னணியில் எப்படியெல்லாம் நீங்கள் எங்களை ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து வைக்கணும் இல்லையா. அந்த காரணங்கள்லாம் எடுத்து வச்சா தானே மக்களுக்கு புரியும். ஓ, இதெல்லாம் சொல்லி தான் அவன் நம்மளை ஏமாத்திருக்கிறானா, இப்படி ஏமாத்தினவங்ககிட்டேருந்து இந்த காசை கொள்ளடிச்சா தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மக்களுக்கு வரும் இல்லையா. அப்படியான எந்த காரணங்களையும் பேசாமல் நீ எனக்கு கொடுத்த காசை திருப்பி கேட்குற, உனக்கு நான் கொடுக்குறதுக்காக உன்கிட்ட நான் கொள்ளையடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக் ஜஸ்டிஃபிகேஷன் தான் அந்த படத்தில் இருக்குது. இது இன்னும் ஆழமாக யோசிப்பவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த விஷயத்தை இவர்கள் இன்னும் சரி செஞ்சிருக்கலாம், அது சரி செய்யாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். கரை திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் நுட்பமாக இன்னும் டீப் ரூட் போய் இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ராபின்ஹுட் பாணியிலான ஒரு திரைப்படம். பணம் இருப்பவர்களிடத்திலிருந்து கொள்ளையடித்து இல்லாதவர்களுக்கு பிரித்து கொடுக்குற அதே பழைய ஃபார்முலா தான். ஆனாலும் இதை அந்த காலகட்டத்துக்கு ஒரு பெரிய நாயகனை வச்சு பண்ணால் எப்படி இருக்குன்றதை யோசித்து ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதுதான் இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனாலும் ஒரு மணி ஹெய்ஸ்ட் திரைப்படம் எதற்காக நாயகன் பெரிய பேங்கை கொள்ளையடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு காரணம் சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. அந்த காரணமும் ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப கனெக்டடாகவும் இருக்கணும். இப்போவும் அந்த காரணம் வந்து பொருந்தும்படியான காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி யோசித்து இவங்க சொன்ன அந்த காரணம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இழுவையாக ரொம்ப வளவலன்னு அந்த படத்தினுடைய ஃப்ளோவையே டிஸ்டர்ப் பண்ணும்படியாக அமைந்தது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். இந்த மாதிரியான ஒரு மணி ஹெய்ஸ்ட் திரைப்படத்திற்கு முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னா நாயகனை தாண்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அவர்கிட்ட இந்த நாயகன் மாட்டிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் தான் இந்த படத்தினுடைய திரைக்கதையை மின்னல் வேகத்தில் நகர்த்தும். அந்த விஷயத்தில் இந்த திரைப்பட குழுவினர் கூட்ட விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படியான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற சுராஜ் அவர்கள் இந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்கிறத தாண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருக்காக எழுதப்பட்ட அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அது சரியாக எழுதப்படலை. அவர் ரொம்ப மிரட்டலான ஒரு மனிதராக காட்டாமல் ஒரு பெருமைக்காக இயங்குகிற ஒரு சாதாரண ஒரு ஆள் மாதிரியும் அவர் ஒரு சிரிப்பு போலீஸ் மாதிரியுமே ஓப்பனிங் காட்சியில் அவரை சித்தரித்ததற்கு பிறகு அவர் மேலே இருக்கிற பயமே நமக்கு இல்லாமல் போனதுனால இந்த பதட்டமும் அந்த பரபரப்பும் இந்த என்டையர் ஃப்ளோவில் இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். ஆனாலும் அதே நேரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை தனக்காக எழுதின அந்த கதாபாத்திரத்தை வச்சு அந்த காட்சிகள் அந்த வசனங்களை வச்சு தன்னுடைய இருப்பை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு நடிகர் சுராஜ். அவர் அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் அவருக்கும் தனுஷ்க்கும் நடக்கிற அந்த டிஸ்கஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிரமாதமான ஒரு எலிவேஷனாக இருந்தது. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஒரு நூலிலையில் ஒரு விஷயத்தை அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க. அது பேசி முடிச்சதுக்கு பிறகு இவர் எடுக்கிற முடிவு தனுஷ் எடுக்கிற முடிவு ரெண்டும் சேர்ந்து ஒரு கிளாஸான ஒரு கிளைமாக்ஸ் டச்சு கிடைச்சதற்கான காரணம் சுராஜ் அவர்களுடைய நடிப்பு நம்ம சொல்லலாம். அவருடைய நடிப்பு இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ்.
கர திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். நம்மை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமாக ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி தான். ஒரு பேங்க் ஹேஸ்ட் திரைப்படத்திற்கான அத்தனை பரபரப்பும் இந்த படத்தில் இருக்குது. அதை தாண்டி தமிழ் சினிமாவுக்கு தேவையான எமோஷனல் காட்சிகளும் இந்த படத்தில் இருக்குது. அந்த ரேஷியோ, எமோஷனல் காட்சிகளுக்கான ரேஷியோ கொஞ்சம் கூட போச்சு, குறைவாக இருந்துச்சு, பரபரப்பான காட்சிகளுக்கான ரேஷியோ குறைவாக இருந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும், குடும்பத்தோடு நிச்சயமாக ஒரு முறை இந்த திரைப்படத்தை போய் நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக அதை நம்மளை என்கேஜ் பண்ணும், திருப்தியோடு வெளியில் அனுப்பும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது நம்முடைய கருத்து. அதை தாண்டி நம்முடைய நிகழ்ச்சி இந்த கர திரைப்படத்திற்கு வழங்கவிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம். கர திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேயர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.